இது பஜ்ஜிக்கு வாங்கின பனானாங்க. கேக் செய்கிறப்போ சின்ன மிஸ்டேக் ஆனாலும் கேக் ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி பண்ணாலும் இந்த கேக் பர்ஃபெக்டாக வரும். அப்படி என்ன கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பனானா கேக். பேர் இவ்வளோ ரிச்சாக இருக்குது அண்ட் டேஸ்ட்டும் அதே அளவுக்கு ரிச்சாக இருக்கும். பட் அதில் போடுற நம்ம திங்ஸ் வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் தான் இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசலகம். நான் ஒரு கப் வந்து சுகர் எடுத்து பவுடர் சுகர் ஆக்கி வச்சுருக்கிறேன். அதுலேயே வந்து நான் இது பஜ்ஜிக்கு வாங்கின பனானாங்க. இதை வந்து 2 நாள் ஆனதால நல்லா பழுத்திச்சு. ஸோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வச்சு தான் நான் கேக் பண்ண போகிறேன். ஸோ இதை எடுத்து நல்லா பழுத்த பனானா நல்லா கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட நார்மலாக பச்சை பனானா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வாழைப்பழம் இது 2யும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேட்டரை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்சிங் பவுலில் வந்து ஒரு ஜலினி வச்சுக்கிட்டு 1 கப் மைதா மாவு சேர்த்து ஜலிச்சிக்கிறேன். அதோட வீட்டில் செஞ்ச பவுடர் சுகர் இருக்குல்ல, அதையும் நல்லா ஜலிச்சிக்கிறேன். கொஞ்சம் கூட சர்க்கரையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இதோட நம்ம கோகோ பவுடர் இதெல்லாம் போட போகிறது இல்லை. ஜஸ்ட் 5 ரூபாய் பூஸ்ட் பேக்கெட் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அண்ட் பூஸ்ட் பேக்கெட் எத்தனை ஸ்பூன் இருக்குது செக் பண்ணால் கரெக்டாக 4 ஸ்பூன் இருக்குது. இதோட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சோடா போட்டுக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர். இது வந்து ஒரு பெரிய பேக் பண்ணுறவர் சொன்னது. இதை இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்கள் கேக் ரொம்ப அருமையாக வரும் அப்படின்னு சொல்லி ஸோ அதையும் சேர்த்துட்டு அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டேன். இது சாக்லேட் பனானா கேக்குன்றதால வெண்ணிலாவோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இப்போ வந்து ஒரு 1/4 கப்பு வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் வந்து 1 கப்பு பாலையும் எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ வந்து மறுபடியும் ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 ரூபாய் பால் பேக்கெட் வாங்கினேன். ஸோ சூடு பண்ணி இவ்வளோ யூஸ் ஆகிட்டு மிச்சம் வந்து கொஞ்சோண்டு தான் மிச்சமாச்சு. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட எந்த ஒரு நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஸ்பேச்சுலாம் எதுவுமே கிடையாது. இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சிலையும் வந்துடுச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த டைமில். ஸோ நீங்கள் ஒரே ஃபார்மில் மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும் அந்த பேட்டரை. இப்போ வந்து ஒரு நார்மலான கேக் டின் கிடையாது, இது வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரம். ஸோ இது வந்து கேக் டின் மாதிரி இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஆயில் தடவிட்டு இது வந்து பட்டர் பேப்பர் கிடையாது, நார்மலான வீட்டில் இருந்த ஒயிட் பேப்பரை நான் கட் பண்ண பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஷேப் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ஸோ இது பட்டர் பேப்பர் இல்லை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி பூ டிசைனில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு அதுலேயும் நல்லா ஆயில் தடவிட்டு பாதி அளவுக்கு இந்த பேட்டர் சேர்த்துட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கிறேன். அது பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். என்கிட்ட இல்லை. ஸோ மீதி இருக்கிற பேட்டர் மேலே ஊற்றிட்டு மேலே மறுபடியும் என்கிட்ட பாதாம் தான் இருந்துச்சு, கொஞ்சம் முந்திரி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி நான் மேலே அழகாக தூவி விட்டுட்டேன். இங்கே லைட்டாக இப்போ டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தேக்ஷா வச்சு அதில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை வச்சுட்டு நான் வந்து ஒரு லிட்டு போட்டு விட்டுறேன். கொஞ்சம் கூட காற்று போகாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுருவேன். ஒரு 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமு, அது கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸோ காற்று எங்கேயாவது போதா சைடில் அப்படி சொல்லி நீங்கள் இந்த மாதிரி கை வச்சு செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 1/2 hour ஆகல, நான் ஜஸ்ட்டு 20 மினிட்ஸில் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃப்ளஃபியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ பர்ஃபெக்டாக 20 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடுச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்தீங்க பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் தான் வருது. அண்ட் இந்த ப்ரௌனிஷாக உங்களுக்கு தெரியுதா, அது வந்து நம்ம பூஸ்ட் பண்ண வேலை. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டேன். ஒரு நைஃப் வச்சு ரவுண்டாக லேசாக இந்த மாதிரி தட்டி கொடுத்துட்டு அப்படியே திருப்பி விட்டுட்டேன். ஸோ திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, ஒருவேளை நான் எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ணாமல் பண்ணேன் இல்லையா கேக்கு, ஸோ கொஞ்சம் உடஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லி. பட் நான் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக வந்து வந்துடுச்சு. அண்ட் பேப்பரும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டான கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த ரூல்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இங்கே பாருங்கள் கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அண்ட் இது கட் பண்ண வீடியோ வந்து நான் ஷார்ட்டில் போட்டிருக்கேன். அண்ட் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.